திருநின்றவூர் என்ற ஊரில் பூசலார் என்னும் தீவிர சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். இவர் சிவனுக்கு கோவில் கட்ட விரும்பினார். ஆனால் இவரிடம் பொருள் இல்லை. பொருளை தேடினார், கிடைக்கவில்லை. மனம் வருந்திய பூசலார் தன் மனதுக்குள்ளாகவே ஒரு சிவன் கோவிலை கட்ட நினைத்தார். கோவில் கட்டுவதற்கு வேண்டிய கல், மணல், மரம், சுண்ணாம்பு என அனைத்தையும் ஏற்பாடு செய்தார். ஒரு நல்ல நாளிலே திருப்பணிக்கு அடிக்கல்லும் நாட்டினார். நல்ல நல்ல சிற்பிகள், தச்சர்கள், மேஸ்திரிகள் என எல்லோரையும் வர வைத்தார். கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், யாக மண்டபம், அலங்கார மண்டபம், கல்யாண மண்டபம், திருக்குளம், மதில்கள், ராஜகோபுரம், திருத்தேர், உற்சவர் இவற்றையெல்லாம் தயார் செய்து கும்பாபிஷேக நாளையும் முடிவு செய்தார். சிவபெருமானையே அனுதினமும் நினைத்து உருகி வேண்டி கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு விடுத்தார். அதே சமயம் காஞ்சியிலே கைலாசநாதருக்கு காடவர் கோமான் என்ற அரசன் அழகிய வேலைப்பாடுகளுடன் கோவில் ஒன்றை கட்டி கும்பாபிஷேக நாளையும் குறித்தான். பூசலார் குறித்த நாளும் மன்னன் குறித்த நாளும் ஒரே நாளாக இருக்க, மன்னன் கனவில் தோன்றிய இறைவன் திருநின்றவூர் கோவில்